நல்லா இருக்கு. நல்ல காமெடியாவும் நல்ல சீரியஸ் சூப்பர் படம். எல்லாருமே ஜீவா அங்கிள் எல்லாருமே. ஆ ஆ அது பயமா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃபா இருந்துச்சு. எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. நான் நடிச்ச சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பி பாங்க. அவர் லோகோ வந்துரும்ல. படம் உண்மையாக சூப்பரான படம். தலைவர் தம்பி தலைமையில் சூப்பரான படம். ஏன்னா நம்ம தலைவர் படம் வரல ஜனநாயகன், ஆனால் இந்த தம்பி தலைமையை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு என்னடா பொங்கலில் ஒரு படமாக வந்து இது எதுவுமே நமக்கு வந்து ஹாப்பியை கொடுக்கலையே நினச்சிட்டே இருந்தோம். அந்த ஹாப்பிக்கு வந்து இந்த படம் கேரண்டி. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில இடத்துலலாம் வந்து வெறுப்படை தான் வச்சுது. ஆனால் காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் காமெடி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுக்கணும். சில இடத்துல சிந்திக்க வச்சிருக்காங்க. என்னடா அப்படின்னு மாதிரி தான் நல்லா இருக்கு படம். அந்த பொங்கலுக்கு அவர் தான் சில ப்ளஸ். அவரும் இளவரசர் தான் உயிர் கொடுக்குறாங்க படத்துக்கு. என்னடா சில இடத்துல சோறுடையப்பெல்லாம் அவங்க தான் வந்து ஏதோ ஒரு பிட்டு டூப்பா போட்டு ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை குஷிப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த பொங்கல் என்னடா இப்படி நாசமாக போச்சுன்னு நினச்சோம். அது வந்து இந்த படம் காப்பாற்றிச்சு. ஓகேடா இந்த பொங்கல் நம்ம செலிப்ரேஷன் பண்ணியாச்சுரா, நல்ல ஒரு படத்தை பார்த்தாச்சுரான்னு ஒரு ஹாப்பி வந்துச்சு. நல்லா இருக்கு. என்ன சொல்ல ஒரு சார், வில்லேஜில் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு வீட்டுக்கு நல்லதும் பண்ணணும், ஒரு வீட்டுக்கு கெட்டதுன்னா அந்த வீட்டில் கெட்டதும் ரெண்டு வீட்டிலும் கலந்துக்கணும். எப்படி நடுவுலன்னு அவன் குளிப்பெரிக்கிறான் ஒரு சீன் தான். ஆனால் அது வந்து ஒரு காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இல்லை ரெண்டும் கலந்து. ஏன்னா மலையாள படம் சாயல் கொஞ்சம் இருக்காங்க. நம்ம வந்து தமிழ் படம் ஃபீல்டில் போனால் அந்த தமிழ் ஃபீல் நமக்கு கிடைக்குது உண்மையா. அந்த பொங்கலுக்கு வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை வந்து நம்பி வந்து பார்க்கலாம். இல்லை கம்பேக்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல படம் அப்படின்னா அந்த படத்தை வந்து பார்க்கலாம் சார். கம்பேக்னா தெனாவுட்டு அந்த மாதிரி டைம்ல அந்த நாளில் ஓகே. இது வந்து ட்ரை பண்ணி காமெடியில் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகல. காமெடியில் சில இடத்துல வெறுப்பு தான் அடைய வச்சது. காமெடி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ட்ரை பண்ணி தான் நல்லா தான் தோணுச்சு. மற்றபடி ஓகே ஒன் டைம் வச்சு. இல்லை அதெல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க சார். பெருசாக எங்கேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு 2 ஹவருக்குள்ளேயே படத்தை முடிச்சாலும் எங்கேயுமே வந்து அந்த லேகு அந்த போர் அடிக்கிற விஷயங்களே நமக்கு மைண்ட் செட்டில் வரல. ஓகேடா ஒன்று ஆரம்பிக்கும் போது ஐயோ இந்த பொங்கல் போச்சுடா நாசமாக போச்சுடா பார்த்தா நேற்று ஒரு படம் பார்த்தா அப்படிதான் நினச்சோம். அப்படியே கதை போக 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 அப்படியே ரூட் மாறி கிளைமேக்ஸ் முடிச்சதெல்லாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. கடைசியில் அந்த பொண்ணை ஹீரோ தான் உசர்ப்பணும்னு நினச்சிருப்போம். கடைசியில் வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வச்சு முடிச்சாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஹாப்பி பொங்கல். கண்டிப்பாக இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுனா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. தலைவர் தம்பி தலைமையில் உண்மையை நம்பி வரலாம். சந்தோஷமா போகலாம். நல்லா இருந்த படம். எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்த படம். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? நார்மலாக பார்க்குற மாதிரி தான் வந்தோம். நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு காமெடி எல்லாம் நல்லா இருந்தது. சூப்பராகவும் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா பொங்கலுக்கும் தளபதி வர்றாரு. இந்த வாட்டி அவரால் வர முடியல. இந்த உடைச்சல் கொடுக்கறதுனால வர முடியல. ஆனாலும் அவர் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உடச்சி வருவார். அதுதான் அவர் எப்பவுமே அவர் வந்து உடச்சி வருவார். இதை ஃபில் பண்ணிட்டாருங்களா ஜீவா? பண்ணிட்டாருண்ணா. சூப்பராக இருந்து அவர் டைலாக் எல்லாம் சூப்பராக இருந்து. அதை அவருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தளபதி படம் எப்போ வருதோ அப்போதான் எனக்கு பொங்கல். ஆனால் நல்லா நடிச்சிருந்தாரு. இப்போதைக்கு இது பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். ஆடியன்ஸுக்கு செட் ஆகும்னா அரசியல் வந்து பேசலாம். அவரு அந்த டைலாக் மட்டும் தான் பேசினாரு. மற்றபடி வந்து அரசியலை பத்தி எதுவும் தப்பா பேசல, எதுவும் பேசல. டைலாக் மட்டும் பேசினாரு. பயங்கரமான டைலாக் இருக்கு படத்துல. அதுதான் நான் சொல்றேன். கரெக்டா ஆப்ட் ஆயிடுச்சா படத்துல? கரெக்டா இது ஆயிடுச்சுண்ணா. ரெண்டு ஹீரோயின். ஜீவா சார் படிச்சா நடிச்சாலே 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் தான் இருப்பாரா? இல்ல இதுல எப்படி இருக்கு படம்? ஏன்னா இது முன்னாடி நிறைய படம் பார்த்திருக்கோம். செம்ம ஃபன்னா இருக்கும். இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் இதுவாக தானே இருக்கு. நண்பன் படம் பார்த்தேன். நண்பன் படமும் நல்லா இருந்தது. தளபதி கூட சேர்ந்து நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் தளபதியும் இவருக்காக நல்லா இறங்கி அந்த இவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரி பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. இப்போ இதுவும் பார்க்கலாம். ஆனா ஜீவானா வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், எஃபர்ட் போடலாம். ஆனா நல்லா தான் நடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டா இன்னும் நல்லா இதாகும். ஒரு ஆளா 5 ஸ்டார் எவ்வளவு ஸ்டார் தரலாம்? 4 தரலாம். பண்ணியிருக்காருண்ணா. நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்க தம்பி ரம்மையா எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா கடைசியாக அந்த டேங்க் உடஞ்சி விழும்போது தான் அந்த 2 குடும்பமும் ஒன்றா சேருது. அது வரைக்கும் சேர மாட்டேது. அது வரைக்கும் இருக்கிற பிரச்சனை இதை பண்ணி எங்கள் அப்பாவுக்கு நான் தான் பண்ணுவேன், என் பொண்ணுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில இவர் வந்து என்னன்னா இந்த சைடு அந்த சைடு போயிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான்
படம் நல்லா இருக்கு சார். நம்ம என்ன சொல்றதுன்னா, ஜீவா சார் படம் சிவா மனசில் சக்தி அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து யாராவது வந்தாங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஏன்னா வந்து அது வேற. ஏன்னா இந்த படத்தில் வந்து வேற மாதிரி காமெடி பண்ணியிருக்காரு, நல்லாவும் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்றது, ஜீவாவே ஒரு டைம்ல வந்து சொல்லிட்டாரு ப்ரெஸ் மீட்டிங்ல, சிவா மனசுல சக்தி மாதிரிலாம் என்ன வந்து அதை மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாது, அப்போ இருக்கிற வயசு வேற, இப்போ இருக்கிற வயசு வேறன்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி படம் நம்ம அவரே எதிர்பார்க்க தேவையில்லை. கோமாதி படங்களும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த படம் இது அவருக்கே ஒரு டிஃப்ரெண்டான படம் தான். ஏன்னா ஒரு சின்ன கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை வச்சு வந்து ஒரு 2 ஹவர் நம்ம தியேட்டரில் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ டேரக்டர் வந்து உண்மையிலே ஒரு டேலண்ட் உள்ள தான். ஸ்க்ரீன் பிளேல பொறுத்த வரைக்கும் வந்து டைலாக் டெலிவரியாக இருந்தாலும் சரி, நமக்கு போடிக்காமல் ஆடியன்ஸை போடிக்கல. அப்போ டேரக்டர் கூட ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த ஃபெஸ்டிவலில் வந்து இந்த பராசக்தி, வாவாத்தியார் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு வேஸ்ட் ஆகிட்டு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தாங்கன்னா யாரும் ஏமாற மாட்டாங்க. இல்லை, தம்பி ராமையாவோட ஆக்டிங் கொஞ்சம் ஓவர் ஆகுது சார் இந்த படத்தில். உண்மையிலே ரொம்ப ஓவரு. இளவரசு நல்லா பண்ணுறாரு, இளவரசு நல்லா நடிச்சிருக்காரு. அவர் பேசுகிற டைலாக் டெலிவரியில் நமக்கு காமெடியாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி அவருக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனு. மாப்பிள்ளை கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை கூட நாய் வச்சுட்டு பாருங்க, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜீவாவுக்கு ஆப்போசிட்டாக நான் பஞ்சாயத்து போர்டில் நான் நிற்கப்பறம் சொல்ல பாருங்க, அவர் நேம் எனக்கு தெரியல, ஆனால் அவர் பேசுகிற டைலாக்ஸ்லாம் நம்ம நல்லா சிரிப்பு வருது. டோட்டலாகவே இந்த படம் வந்து காமெடியாக இருக்குது சார். கிளைமேக்ஸுக்கு வந்து முடியறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் அது கொஞ்சம் நல்லாவே நல்லா இருக்கு. யாராக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிடும். நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா இருக்கு. அந்த ஓப்பனிங் என் கார்டு எம்ஆர் ராதா சார் பேசுவார் பார்த்தீங்களா, அதை போடுறாங்க. லாஸ்ட் என் கார்டுலையும் அந்த எம்ஆர் ராதா பேசுறது, அதுதான் ஹைலைட்டு.